அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றி வாழுகின்ற ஒரு சிறந்த மூமின்களாக நாம் இருக்கின்றோம். நமது வாழ்க்கையில் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள், வாழ்க்கையினுடைய சவால்களை முறியடித்து வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் வாழுகின்ற விடயங்களை நாம் அதிகம் ஆர்வத்தோடு அதை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் செயற்படுகிறோம். பொதுவாக ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய பரக்கத் என்ற பகுதி கிடைக்க வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வத்தோடு அவன் செயற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைத்துவிட்டால் அது மிக பெரும் இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை மாறிவிடும். எனவேதான் அல்லாஹ்வினுடைய பரக்கத் என்ற அபிவிருத்தி அது சில நேரங்கள் எங்களுடைய பொருளாதாரத்திலும் அல்லது எங்களுடைய உடல் ரீதியான விஷயங்களிலும் எங்களுடைய தொழில்களிலும் எங்களுடைய படிப்புகள், அறிவுகள், தேடல்கள் என எல்லா துறைகளிலும் இந்த அல்லாஹ்வினுடைய பரக்கத் கிடைக்க வேண்டும் என்பதில் நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த பரக்கத்தை அடைவதற்கான பல வழிகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதிலே முக்கியமான ஒரு வழிகாட்டல் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இக்ரஉ சூரத்தல் பக்ரா, நீங்கள் அல் குர்ஆனுடைய 2வது அத்தியாயமான சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா, அந்த குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு பரக்கத்தாக அமையும். வதர்கஹா ஹஸரா, அவற்றை நீங்கள் எடுக்காமல் விட்டுவிடுவது அது உங்களுக்கு நஷ்டமாக மாறிவிடும். வலா தஸ்ததிஉஹல் பதலா, பதலா என்று சொல்லுவது வீணர்கள், எதிரிகள், சூனியக்காரர்கள் என்று யாரும் உங்களை வீழ்த்துவதற்கு, உங்களுக்கு தீவினை செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி பெற மாட்டார்கள் இந்த சூரா பக்ராவை நீங்கள் ஓதுவதன் மூலமாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறது. உண்மையில் இந்த ஹதீஸை நாம் ஆழமாக சிந்திக்கின்ற நேரத்தில் நமது இல்லங்களில், நமது வீடுகளில் அதிகமாக அல் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். அதிலும் விசேடமாக சூரத்துல் பக்ரா என்ற ஆயத் ஓதப்படுமாக இருந்தால், சூரா பக்ரா என்ற அத்தியாயம் ஓதப்படுமாக இருந்தால் அது மிகப்பெரிய நன்மையாக நமது வீட்டுக்கு அமைந்து விடுகிறது. நபி அவர்கள் வேறு ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்ற போதோ, நீங்கள் சூரா பக்ராவை உங்களுடைய வீடுகளில் ஓதினால் அந்த வீட்டிலே ஷைத்தான் குடியிருக்கின்ற நிலை ஏற்படாது, ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான் என்று சொன்னார்கள். எனவே நமது இல்லங்கள் குர்ஆனிய வார்த்தைகளினால் எப்பொழுதும் அந்த குர்ஆன் ஓதப்படுகின்ற சந்தர்ப்பங்களாக நமது வீட்டினுடைய சூழல்களை நாங்கள் அமைத்து கொள்ளுகின்ற போது எந்த பரக்கத்தை வேண்டி நாங்கள் ஆசைப்படுகிறோமோ அந்த பரக்கத்தை நமது வீட்டிலே அல்லாஹ் ஏற்படுத்துவான். எங்களுடைய பிள்ளைகளிலே ஒரு மகிழ்ச்சியான, கண்குளிர்ச்சியான நிலைமைகள் உருவாகும். நமது பிள்ளைகளுடைய படிப்பிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். இதே போல் எங்களுடைய தொழில்களில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். சூரா பக்ரா என்பது பரக்கத்தின் ஒரு வடிவம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஒருத்தர் தன்னுடைய தொழிலுக்காக அவருடைய கடையிலே உட்கார்ந்து இந்த சூறாவை ஓதுகின்ற போது அவருடைய அந்த தொழிலிலே அல்லாஹ் நிச்சயம் பரக்கத்தை ஏற்படுத்துவான். எனவே குர்ஆனோடு நாம் வாழுகின்ற சூழலை, குறிப்பாக சூரா பக்ரா நமது வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும், நமது வீடுகளிலும் தொழில் துறைகளிலும் அந்த அத்தியாயத்தை நாங்கள் ஓதுகின்ற போது நாம் தேடுகின்ற பரக்கத்தை நிச்சயம் அல்லாஹ் நமக்கு வழங்குவான் என்பது இந்த ஹதீஸிலே நாங்கள் பரக்கத்தை அடைவதற்கான ஒரு வழியாக வெற்றி நாங்கள் அறியலாம். இரண்டாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு அவர்கள்
நேர காலத்தோடு தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்க கூடியவர்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு மனிதன் அவனுடைய தொழில் ஏனைய அவனுடைய உலக விவகாரங்களை அவன் ஆரம்பிக்கின்ற நேரம் அது காலை பொழுதில் ஏழியாக அவற்றை ஆரம்பிக்கின்ற போது அல்லாஹ் அந்த நேரத்திலே பரக்கத்தை வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் அல்லது சுபஹுடைய நேரத்தில் எழுந்து சுபஹுனுடைய தொழுகையை முடித்த கையோடு தன்னுடைய தொழிலை அவன் ஆரம்பிக்கின்ற அந்த காலை நேரத்தில் அல்லாஹ் ஒரு பரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே அப்படி பரக்கத் கிடைக்க வேண்டும் என்று நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அந்த துஆவினுடைய அனுகூலங்களை நாங்கள் நிச்சயம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய செயற்பாடுகளை வேலை திட்டங்களை அதிகாலை நேரங்களில் நாங்கள் ஏழியாக ஆரம்பித்து அவற்றை செய்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத் நிச்சயம் நமக்கு கிடைத்துவிடும். ஒருவர் சுபஹு தொழுவது இல்லை, அவர் நீண்ட நேரம் தூங்குகிறார், சூரியன் உதயமானத்துக்கு பின்னால் எழும்புகிறார், அவருடைய வாழ்க்கையில் அன்றைய நாள் ஒரு முசீபத்துக்குரிய நாளாக மாறிவிடும். தொழுகை இல்லை, சுபஹு தொழு ஃபஜ்ரு தொழு மிக முக்கியமான ஒரு வணக்கம், அதை அவர் அலக்களித்து அவற்றை தொழாமல் வெறுமெனே மிருகங்கள் போன்று அவர் தூங்குவதும் எழும்புவதுமாக அவருடைய நிலைமைகள் இருந்துவிட்டால் அவருடைய நிலைகளிலே அல்லாஹ் பரக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்த மாட்டான். எனவே நமது என்ன ஒரு படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் அவற்றை நாங்கள் அதிகாலை பொழுதில் அந்த வேலைகளை நாம் ஆரம்பிக்கின்ற போது அதிலே அல்லாஹ் நிச்சயம் பரக்கத்தை நமக்கு ஏற்படுத்துவான். நபிகளாரின் துஆ எங்களுடைய விஷயத்தில் பலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறுவதற்கான வழிகளில் மிக முக்கியமானது தக்வா என்ற இந்த உணர்வு தான். தக்வா என்பது இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் அதற்கண்ட அந்த வரைவிலக்கணத்தை பல அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக தக்வா என்பது ஒரு மனிதன் அல்லாஹ் கடமையாக்கிய அம்சங்களில் அவற்றை அவன் செய்து கொள்வதும் அல்லாஹ் தடை செய்த விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழ்வதும் தக்வா என்ற ஒரு கருத்தை சில அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். எனவே பொதுவாக அல்லாஹ்வை அஞ்சி ஒரு மனிதன் இறைவனுடைய சட்டதிட்டங்களை பேணி எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற அந்த வாழ்க்கைக்கு நாங்கள் தக்வா என்று சொல்லலாம். எனவே இந்த தக்வாவோடு வாழக்கூடிய மக்கள் வாழ்க்கையில் பல்வேறுபட்ட நன்மைகளையும் பலாபலன்களையும் அடைந்து கொள்வார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், ஒரு கிராமம் அல்லாஹுவை விசுவாசம் கொண்டு தக்வாவை நிலைநாட்டக்கூடிய மாதிரி தக்வாவோடு அவர்கள் வாழ்ந்தால் நாம் அவர்களுக்கு வானம் பூமியினுடைய பரக்கத்தின் வாசல்களை திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உண்மையில் நாம் அதிகம் தேடக்கூடிய நமது வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கு அடிப்படையாக அமையக்கூடிய பொருளாதாரம் என்ற அந்த பகுதி நிச்சயம் அதனுடைய வாசல்களை அல்லாஹ் தக்வாதாரிகளுக்கு திறந்து விடுகின்றான் என்றால் நாம் நமது வாழ்க்கையில் தக்வா என்ற உணர்வை எந்த அளவு பேணி நடக்க வேண்டும் என்பதை கண்ணியமானவர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், கீலு தஆமக்கும் யுபாரக் லக்கும், நீங்கள் சமைக்கின்ற நேரத்தில் உங்களுடைய உணவுகளை அளந்து போடுங்கள், நீங்கள் பரக்கத் செய்யப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். புகாரியிலே 2128வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் தொகுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய மக்களிலே அதிகமான மக்கள் தமது வீடுகளிலே இந்த உணவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த நடைமுறையை பேணுவதில்லை. ஒரு வீட்டிலே 5 நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த 5 நபர்களுக்கு ஏற்ற வகையில் அந்த உணவு சமைக்கப்பட வேண்டும். அது 7ஆக 8ஆக மாறுகின்ற போது அது வீண்விரைவாக மாறி அதை வீணாக கொட்ட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். நமது வீட்டுக்கு 2 விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு இணைந்து
அவர்களையும் சேர்த்து அதுக்கு ஏற்ற வகையில் அந்த உணவை நாங்கள் தயாரிக்க வேண்டும். இப்படி அல்லாமல் காசு பணம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் வீண் விரயத்தோடு அந்த உணவுகளை நாங்கள் அளவுக்கு அதிகமாக சமைக்கின்ற நேரத்தில், அவற்றை பரிமாறுகின்ற நேரத்தில் பல உணவுகள் வீண் விரயமாகிறது, அது குப்பையில் போய் சேருகிறது. இந்த நிலை உருவானால் அந்த உணவிலே நிச்சயமாக அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்த மாட்டான். எனவே மனிதன் தன் வாழ்க்கையில் பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கான முக்கியமான ஒரு இடமாக தன்னுடைய வீட்டிலே அவன் உணவு சமைக்கின்ற போது அந்த குடும்ப உறுப்பினர்களின் தொகையை மதிப்பீடு செய்து அந்த உணவை சமைத்துக் கொள்வதில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றான் என்ற அழகான ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். உண்மையில் மார்க்கத்திலே இஸ்ராஃப் என்ற வீண் விரயம் கடுமையாக தடை செய்யப்பட்டது. அல்லாஹ் அவர்களை நேசிக்க மாட்டான். வீண் விரயம் செய்தவர்களை அல்லாஹ் அழித்ததாக குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே இந்த அம்சங்களை நாங்கள் முறையாக கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய வரக்கத்தை அடைவதற்குரிய வழிகளை மார்க்கம் என்னென்ன விடயங்களை சொல்லியிருக்கிறதோ அவைகளை அறிந்து இறைவனுடைய பரக்கத்தை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக.